குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் ஜனவரி 21. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 11வது அஜந்தா எகோரா சர்வதேச திரைப்பட விழாவில் பத்மபாணி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நம்மளுடைய இசையானி இளையராஜா. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எங்கே வச்சு நடக்கும்னா வருஷம் மகாராஷ்டிராவில் வந்து நடக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014ஆம் ஆண்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நடுவில் இந்த கொரோனா பீரியட் மட்டும் 2 வருஷம் நடக்காமல் இருந்துச்சு. அதை தவிர மற்ற ஒவ்வொரு வருஷமும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இந்த பத்மபாணி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுங்கிறது திரைக்கலைத்துறை வாழ்நாள் சாதனையாளருக்கான உயரிய விருது. செகண்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிய உற்பத்தி குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 6வது இடம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து யார் இருக்கான்னா சீனா, செகண்ட் இடத்துல மலேசியா, தேர்ட் பிளேஸ்ல வியட்நாம், ஃபோர்த் வந்து சிங்கப்பூர், 5வது வந்து தென்கொரியா. இது வந்து யார் இந்த டேட்டா வந்து கணக்கெடுக்கிறாங்கன்னா ஹாங்காங் டசான் ஷீரா அசோசியேட்ஸ் அமைப்பு தான் இந்த கணக்கீடை வந்து எடுக்குது. நோட் பண்ணிக்கிறீங்களா? தேர்ட் கொஸ்டின், ஹோப் தீவில் செயற்கைக்கோள் ஏவுதளத்தை உருவாக்கும் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்துடைய சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடு. ஃபோர்த் கொஸ்டின், 35 வயதில் ஓய்வு பெறுவதாக அறிவித்த சாய்னா நேவால் எந்த விளையாட்டில் இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றார்? பேட்மிண்டன். சாய்னா நேவால் அங்கே ஒலிம்பிக்ல வந்து மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேட்மிண்டன் பக்கமா இந்தியர்கள் வந்து கொஞ்சம் திரும்பினாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்ல மட்டும்தான் மோகம் இருந்துச்சு. இந்த எப்போ வந்து சாய்னா நேவால் வந்து வின் பண்ணாங்கன்னா லண்டன் ஒலிம்பிக்ல 2012வது வருஷம் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணாங்க. இவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா. இவங்க இது வரைக்கும் என்னென்ன அவார்டுலாம் வின் பண்ணியிருக்காங்கன்னா அர்ஜுனா அவார்டு வந்து 2009, பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2010, பத்ம பூஷன் அவார்டு வந்து 2016 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், சௌராஷ்டிராவை வீழ்த்தி முதல் முறையாக விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எது? விதர்பா அணி. இந்த விஜய் ஹசாரேங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் தான் இவர். இவர் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி அடித்த வீரர் இவர் தான். ஓகேவா? 1950 வந்து இந்தியாவுக்கு வந்து கேப்டன். அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனே 1947 சுதந்திரம் பெற்றிருக்கு. 1950 இருந்த இந்திய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் இவர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம்.